இந்த மரம் அமைதியின் சின்னமாக, இணக்கத்தின் சின்னமாக திகழ்வது. மரம் முழுவதுமே மலர்கள் பூத்து குலுங்கும். மல்லிகை பூ போல உருவமும் நிறமும் இருக்கும். பூக்கள் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் மரம் முழுவதுமே மலர்கள் இருக்கும். அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி, அட்சய பாத்திரம், கற்பக விருட்சம், ஆலிவ், மீள் உருவாக்கத்தின் மலர். நம்மளோட மனசையும் கண்ணையும் கவர்ற அழகு இயற்கையில இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கு. மேக கூட்டங்கள், மலைகள், காடு, மலை, ஒரு நதி, வாய்க்கால், இதையெல்லாம் பாருங்க. தண்ணீர் வாய்க்கால்ல 2 கரைகளை அடைச்சுக்கிட்டு கம்பீரமா போயிட்டு இருக்கோம். நமது கண்களை கவரும் காட்சி. எவ்வளவு நேரம் அதை பார்த்துட்டு இருந்தாலும் சிறிது கூட அழுக்காது, அலுப்பு தட்டாது. இதுதான் ஆலிவோட தன்மை. ஆலிவ் எடுக்கும் போது நம்ம உடல்ல இருக்கிற செல்கள் புதுப்பிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்படுது. நல்ல தூக்கம் வரும். தூங்கி எழுந்து சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். தூங்கும் போதே நம்மளோட திசுக்களை புதுப்பிச்சு தேவையான அளவு சக்தியை உற்பத்தி செஞ்சு திறனுள்ள செல்களாக மாற்றத்துக்கு இந்த ஆலிவ் பயன்படுது. தொடர்ந்து ஆலிவ் சாப்பிட்டு வரும்போது உங்களை இளமையா வச்சிருக்கோம். உடல்ல ஒரு குறைபாடுள்ள ஒரு உறுப்புக்கு எந்த உணவு தேவையோ அதை இயல்பாவே நம்ம விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஆலிவ் எடுக்கும் போது ஏற்படுத்துது. நம்மளோட பூமி சூரியன்ல இருந்து விலகி வந்த ஒரு பகுதி தான். சூரிய வெளிச்சத்துல இருக்கிற அந்த எனர்ஜி மரம், செடி, கொடி, மூலிகைக்கு மேல பட்டு அதை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு ஒரு சக்தி வருது. அந்த சக்தி நம்மளோட நோய்களை குணப்படுத்தக்கூடியதா இருக்கு. இது போல ஆலிவ் அப்படிங்கிற இந்த மலரை எடுக்கும் போது சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அதாவது வைட்டமின் டி நம்ம ஈஸியா பெறலாம். குழந்தைங்களுக்கும் வயதானவர்களுக்கும் இது ஒரு டானிக் போல செயல்படுது. தன்னோட வாழ்நாளை நீட்டித்து ஆழ்ந்த அமைதியையும் ஓய்வையும் கொடுக்கக்கூடியது. ஓய்வுலதான் புத்துணர்வு பிறக்கும். புதியதாகவும் புத்துணர்வாகவும் இருக்கிறதுக்கு இந்த மலர் ஆலிவ். ஆலிவ் மலர் அறிவு இன்ஃபினிட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ். அட்சய பாத்திரம், சுரந்து கொண்டே இருக்கும் ஆற்றல் ஊற்று அப்படின்னு சொல்லலாம். ஆற்றல் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா, பணம், உடல் அசைவுகள், மனம் போற வீச்சுகள், அப்புறம் வாயில வர சொற்கள், நம்ம நேரம், நம்ம உபயோகிக்கிற பொருட்கள், தரவுகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், இது எல்லாமே ஒரு வகை ஆற்றல் தான். குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கும் ஆலிவ் மலர். கொடுக்க அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஒரு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியான ஆற்றல் மேலாண்மை இதுல நமக்கு கிடைக்குது. ரொம்ப செழுமையோட இருக்க ஆலிவ் மலர் அறிவோட முழுத்தன்மை நமக்கு இருக்கு. பென்னி சேவ்ட் இஸ் அ பென்னி ஏர்ன்டுன்னு சொல்லுவாங்க. பென்னியும் ஒரு வகை எனர்ஜி தான். நம்ம கன்சர்வ் பண்ணி நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு எனர்ஜி அப்படிங்கிற மாதிரிதான். இந்த எனர்ஜி எப்படி செயல்படுது, ஆற்றல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம். எனர்ஜி மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்றது எப்பவுமே நம்மளோட சோர்ஸ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய மூல ஆற்றலோட நம்ம ஒரு கனெக்ட்லயே இருக்கக்கூடிய அனுபவத்தை ஆலிவ் மலர் அறிவு கொடுக்குது. நம்ம ஒரு ஹை வைப்ரேஷனல் பீயிங்னு சொல்லக்கூடிய உயர் அதிர்வில் இருக்கும் உயிர்களா நம்ம இருப்போம். ஸ்பிரிச்சுவலி பல்சேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாவில் இருந்து நம்ம அதிர்வை ஏற்படுத்துகிறோம். நம் மூல ஆற்றலை எது முக்கியம், யார் முக்கியம் என்று உணர்ந்து சரியாக நாம் கையாளும் போது நம் மூல ஆற்றல் அபரிமிதமான அன்பும் கருணையுமாக வெளிப்படுகிறது. என்றும் ஒரு கொண்டாட்ட உணர்வில் நாம் இருக்கிறோம். நாம் வந்த வேலையை பார்க்கிறோம், நமக்கான வேலையை பார்க்கிறோம். இதை சுற்றி உள்ளவர் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் உணர்ந்து கொண்டு நம்மை நேசிக்கின்றனர். அந்த பொங்கி எழும் இந்த மூல ஆற்றலில் திளைத்திருக்கும் நம்மை எல்லாரும் அள்ளிக் கொள்கிறார்கள். வாழ்வு மிகவும் லேசாகிறது. பறவைகளைப் போல நம்ம கழித்திருக்கிறோம். கிளை விட்டு கிளை பறக்கிறோம். பற்றி கொள்ள எதுவும் இல்லை. நம்ம விடுதலையாக இருப்பதை உணர்கிறோம். மிகவும் லாகமாக ஒரு வாழ்க்கை லேசா லகுவா இருக்கிறது நம்ம பாக்குறோம். எங்க உழைப்பையும் ஈடுபாடையும் செலுத்தணும் அப்படிங்கறது புரிஞ்சிருச்சுன்னா எது போதும், எதோடு போதும் நிறுத்திக்கலாம் அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிடுது. உண்மையான செழுமை மனோபாவம் என்ன அப்படிங்கறதுல நம்ம எப்பவுமே இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பொருள் வாங்க போனா அதை மட்டும் வாங்குறோம். அங்க ஆற்றல், அப்புறம் முடிவுகளை மாத்தி அப்படியெல்லாம் நம்ம எதுவும் ஆகாம ஆற்றலை சரியா கையாளுறோம். ஆற்றல் மிகவும் அளப்பரியதா இருக்கு, அபரிமிதமா இருக்கு.
நமக்கு கொடுப்பது ஒரு சிறு துளியே அப்படின்னாலும் நமக்கு ஆற்றல் இன்னும் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே ஒரு ஆனந்தத்துல இருக்கிறத உணர முடியுது. இந்த நிலை எப்படி இருக்குன்னா இதுல இருந்து விடுபட முடியாது, விடுபட வேண்டிய தேவையும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு போத நிலை அப்படின்னு இதை சொல்லலாம். நம்ம மிகவும் இயற்கையோட இணைந்திருக்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியுது. ஒரு சிறு தொய்வு ஏற்பட்டாலும் அதுக்கப்புறமா ஒரு புதுப்பித்தல் நடக்குது நம்ம உடம்புக்குள்ள. உடல் அவயங்கள்லாம் புதுசா இயங்க தொடங்குது, ஓய்வு கிடைக்குது. அப்புறம் வளர்தல் சிதைதல் இதெல்லாம் உடல்ல ஒரு பரிணாமம் தான் அப்படின்னு புரியுது. ஐ ட்ரஸ்ட் மை பாடி இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நலத்துக்காக தான் என் உடல் செயல்படுது நான் உணர்ந்து கொள்கிறேன். உடலும் மனமும் சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் நம்ம வாழ்றதுக்கு ஆலிவ் நம்மளுக்கு உதவி புரியுது. ஓய்வு, பொழுதுபோக்கு இது எல்லாமே தேவை. அந்த தேவையை உணராம அதிகப்படியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆலிவ் குடிக்கையில தனக்கு தேவை என்ன, எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணுங்கிறத புரிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி முக்கியமா எப்படின்னா ஆபீஸ்க்கு வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செஞ்சு குழந்தை வளர்ப்பு எல்லாமே கவனிச்சுக்கிட்டு ரொம்ப பலவீனமா இருக்கிற பெண்கள் இந்த ஆலிவ் எடுத்துக்கையில நல்ல சுறுசுறுப்போட தங்களோட வேலைகளை செய்யறாங்க. ஒரு பாடி மைண்ட் சோல் இது மூணையும் when body mind soul are in union it results in perfect health and happiness அப்படின்னுவாங்க. அது மாதிரி நம்மளோட உடல், ஆன்மா, மனசு எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுறப்போ நம்மளுக்கு தேவையான வலிமை, செழுமை, வளமை எல்லாமே தரும். நிற்பவன் ஜெயிப்பான். ஓடுறவன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிற்பவன் ஜெயிப்பான். அந்த மாதிரி இந்த இவங்க எப்படின்னா இவங்க வேலை பாக்குறப்போ முழு எனர்ஜியோட இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்கள பார்த்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். இதோட முழு தன்மையில இருக்கிறவங்க கூட இருக்கிறப்போ இவங்க அந்த மரத்துல இருக்கிற ஒரு தன்மை மாதிரி எதை கிளைய வெட்டினாலும் வேற வெட்டினாலும் எனர்ஜியானது அவங்களுக்குள்ள அப்படியே ஊற்றா பெருகிக்கிட்டே இருக்கும். சோ இந்த எனர்ஜி இருக்கிறப்போ நம்ம மாற்றி அமைக்கிறதுக்குன்றது ரொம்ப சிரமம். சோ நம்மளோட ஃபுல் எனர்ஜி புதியதாகவும் புத்துணர்வாகவும் இருக்க, ஒட்டுமொத்த ஆழ்ந்த அமைதி, ஓய்வு தன்மையை பெற, நம்மளோட ஆற்றல் என்ன அப்படின்றத சரியா புரிஞ்சு அதை செயல்படுத்த, நம்மளோட உயிராற்றலை மேம்படுத்த, வாழ்நாளை நீடிக்க இந்த ஆலிவ் உதவும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தேடி நம்மளை அடைய வைக்கும். ஏன்னா இதோட வேர் தண்ணீர் இருக்கிற இடத்த தேடி போகும். அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஆற்றலை தேடி நம்மளுக்கு தரும். நம்ம அதிகமா வெளியில பயணம் பண்ற நிலைமை இருக்கு, நம்ம சன்லைட்குள்ளேயே இருக்க வேண்டியது இருக்கு, சூரிய ஆற்றலுக்குள்ள இருக்க வேண்டியது இருக்குன்னா அந்த ஆற்றலை எனர்ஜியா நம்மளுக்கு தேவையான ஆற்றலா மாத்திக்கிறதுக்கு இந்த ஆலிவ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு இன்னும் மற்ற உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல கால்நடை வளர்க்குறவங்களா இருப்பாங்க கிராமப்புறத்துல, அது நோய்வாய்ப்பட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அது உடல் சோர்வா இருக்கும். அந்த இடத்துல இந்த மலர் தீர்வை கொடுக்கும் பொழுது அது ஒரு எனர்ஜியா மாறி இயல்பா வரத்துக்கு இந்த மலர் தீர்வு உதவியா இருக்கும். அதே மாதிரி விவசாயம் செய்யற பூமியில ரொம்ப நாளா பயிர் நட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு மரம் நட்டிருப்பாங்க, வளர்ச்சியே இல்லாம ரொம்ப நாளா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மலர் தீர்வை தெளிக்கும் போது உடனே அது ஆட்கள் இல்ல, ரொம்ப நாளா ஒரே விவசாயம் பண்ணிருக்காங்க, தென்னை மரம் எல்லாம் ஒரே ஆமாங்க. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த தாவரம் மீண்டும் புதுப்பிச்சு புதிய ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். நம்ம ஆலிவ்ன்றது ஆற்றல். நமக்கு நிறைய ஆற்றல், நீங்க தொடர்ச்சியாக ஆலிவ் எடுக்கும் போது ஆற்றல் சேமிப்பு, பொருளாதாரத்துல சேமிப்பு, அதாவது திடீர்னு பெரிய பெரிய லாஸ். இப்போ முக்கியமா அந்த ஷேர் மார்க்கெட்ல டமால்னு ஒரு நாள் ஃபுல்லா மொத்த சொத்தும் போகுது அப்படின்னா அது டக்குன்னு அந்த டைம்ல வாய்ப்பு இருந்தா ஆலிவ் எடுத்தோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா ஆற்றல் ஏற்படுது, எனர்ஜியும் பாடியும் லாஸ் ஆகி டக்குன்னு உட்காந்துரும். அதாவது அடுத்து எதுவும் செய்ய வேண்டிய, ஏன்னா ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அது. ஆனா ரொம்ப அற்புதமா ரீஜெனரேஷன், அதாவது விட்டதை ரீஜெனரேட் பண்ணி வேற வகையில இடம்னா அதனால அங்கே போய் பிடிக்கணும்லாம் இல்ல, ஏதோ ஒரு வகையில நமக்கு அது ஒரு படிப்பினை கொடுத்து ரீஜெனரேஷனா நின்னு போனது திருப்பி ஸ்டார்ட் பண்றது, திரும்ப 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 என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது.